எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவர் குக்கிங் டைம் சேனலில் ஆட்டு குடலோட வறுவல் பண்ண போகிறோம். அதாவது குடல் ஃப்ரை. இது வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையை யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குடல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேருக்கு பிடிக்காது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஆட்டுலேயே வந்து குடலில் தாங்க அவ்வளோ சத்து இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த புண்ணு, குடல் புண்ணு, இந்த சளி பிடிச்சி இந்த மாதிரிலாம் இருக்குது, குடல் புண்ணு இருக்குது பாருங்கள். மெயினாக குடல் புண்ணு ஆற்றுங்க. இது அழகாக நம்ம பெப்பர் தூள், சீரகம் இதெல்லாம் நம்ம போட்டு பண்ணுறதை பாருங்கள். அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா எவ்வளோ நாளாக இருந்தாலும் அந்த குடல் புண்ணு அருமையாக ஆறும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல கருவேப்பிலை அதுதான் ரைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு குடலை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அருவமனையில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிடிச்சிட்டா இருக்க. இல்லைன்னா சல்லி சல்லியாக வெட்டுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக வெட்டியாச்சு. குடல்லாம் போட்டு அலசிடுவோம், நல்லா அலசிடுவோம். ஏற்கனவே நல்லா அலசியாச்சு, இருந்தாலும் வெட்டின பின்னாடி ஒரு அலசினோம்னா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தாங்க அடுப்பு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கான். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணிடுங்க. சும்மா 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த பொசிஷனில் குடலை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க.
ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வேகும்போது கொஞ்சம் தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் தட்டினது அப்படியே இஞ்சியை மட்டும் இந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூட சீக்கிரம் வந்து குடல் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் இந்த இஞ்சியை தட்டி போட்டுருங்க மறக்காமல், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது வீட்டிலலாம் வந்து குக்கரில் வேக வச்சுருப்பாங்க. குக்கரில் வேக வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்போதில் மெல்ல வேக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும்னு. அந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. அதான் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு வந்த பின்னாடி இந்த அளவுக்கு அதுக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டுருங்க. ஒரு அரை உப்பு போட்டுங்க. ஏன்னா குழம்பு மாதிரி இது கிரேவி மாதிரி வைக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம். சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் பக்காவாக ஃப்ரை பண்ணிடலாம். அருமையாக சுருங்கி வந்துருச்சு. அப்படியே மூடி வச்சுக்குவோம். அவ்வளோதான். இது எரியாமே இருக்கு இப்போதைக்கு. என்ன வேணா தண்ணி பூரா வத்தட்டும். அப்படியே சூப்பராக வாடை வரும். சூப்பராக வந்துருச்சுங்க. ஒரு 1 நிமிஷம் இதை வந்து ஒரு பேஷனில் மாற்றி வச்சுட்டு வந்துருச்சு. சுடலை அவனுக்கு போகும்போது சீரகம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க. பச்சை மிளகா போடுங்க. சின்ன வெங்காயம் நறுக்குனது. தக்காளி போட்டோன்னே லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாங்க. மட்டன் மசாலா கொஞ்சமாக சில்லி போடுறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க.
மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து இந்த வெந்த குடலை வந்து இதில் கொட்டலாங்க. உண்மையிலேங்க பட்டை கலப்பு வாடை செம்ம டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்லா வாடை பட்டைய கலப்பு. குடல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே பாராட்டுவீங்க. கொஞ்சம் அப்படி மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கிடுவோம். சூப்பராக இருக்குது. இல்லை காஃபியை கொடுக்கணும். எந்திரிச்சு இப்போ இறக்கலாங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க. தயிர்த்து இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. பசிக்கு பத்தாவது ஒரு சாப்பாடு. அடுத்த வீடியோவில் இதை விட சிறப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது அவர் குக்கிங் டைம் சேனல். தேங்க்யூ.